இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாங்க. எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. அட்டகாசமான பன்னீர் பருப்பி ரெடிங்க. ஒரு கிலோ செஞ்சாலும் பத்தாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு பருப்பி பண்ண போகிறாங்க. பாலும் பன்னீரும் வச்சு பருப்பி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தீபாவளி ஸ்பெஷல் இன்றைக்கி பருப்பி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நம்ம கடையில் வந்து வாங்கினா 300 400 ஆகும். அரை கிலோ வாங்கணும்னா நம்ம வீட்டில் பண்ணால் 100 ரூபாயிலே நம்ம பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஆரோக்கியமாகவும் பண்ணி சாப்பிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு வந்து தேவையான பொருள் நம்ம எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து 300 கிராம் எடுத்துருக்காங்க. இதை துருவி நம்ம போட்டு பண்ணணும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பி பண்ணதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ பாலை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். கடையிலலாம் பருப்பி பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த பாலை வந்து கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் அது இல்லாட்டி நம்ம வினிகராது ஊற்றி திரைய விட்டுருவாங்க. திரைய விட்டு நம்ம அரிசி மாவு இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் போடுவாங்க. நல்ல எடை கிடைக்கும். உங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால அரிசி மாவு போட்டு கிண்டுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. உங்களுக்கு வெயிட் வேணுங்கிறதுக்காண்டி அரிசி மாவு கூட சேர்ப்பாங்க. ரொம்ப திக்காக கிடைக்கும். அதனால் அரிசி மாவு நம்ம போடாமல் நெய் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நம்ம 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து 200 கிராம் பன்னீர் கரெக்டாக இருக்குங்க. நம்ம கூட கொஞ்சமாட்டு ஊற்றிக்கலாம். நம்ம 300 கிராம் எடுத்துருக்கோம். அதனால் கூட 100 கிராம் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே பன்னீரை துருவி எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது கட் பண்ணி நம்ம கவர்லேருந்து எடுத்துகிட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணணுங்க. அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே நான் கழுவி எடுத்துட்டேன். கிரேவி பண்ணாலும் சரி, நம்ம ஏதாவது ஸ்வீட் பண்ணாலும் சரி, கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை துருவி எடுத்துக்கலாம். இங்கே வீட்டில் பால் வாங்கி பாலை தெரிய விட்டு அதில் உள்ள பன்னீரை எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். டேரெக்டாக பால்லே பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு பன்னீர் வச்சு பண்ண போகிறேன். நம்ம அரிசி மாவு போட்டு பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி அதில் பால் தெரிஞ்சு வரும் பாருங்க தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து கலக்கணுங்க. மிக்ஸ் பண்ணணும். பாலில் இருந்து நமக்கு தண்ணி கிடைக்கும் பாருங்க, அந்த தண்ணியிலே நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க. சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பருப்பி வந்து நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது சுரைக்காயிலையும் பண்ணலாங்க. சுரைக்காய் வச்சு பருப்பி பண்ணி போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, போன வருஷம் தீபாவளிக்கு. இந்த வருஷமும் வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பண்ணி போடுறேன். அதுவும் சூப்பராக இருக்குங்க. பண்ணுறதும் ஈஸி, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கி. நம்ம பன்னீரையும் துருவி எடுத்தாச்சு. ஸ்வீட்லாம் பண்ணும்போது எண்ணெய் சட்டிலெலாம் நிற்கும்போது பார்த்து எடுத்து நின்று பண்ணுங்கள். கையில் எதுவும் பற்றாமல். சின்ன குழந்தைகளெல்லாம் அடுப்பு முன்ன விடாதீங்க. சேஃப்டியாக பண்ணுங்கள். ஹாப்பியாக கொண்டாடுங்க தீபாவளியை. இந்த வருஷம் தீபாவளி போல் எல்லா வருஷம் தீபாவளியும் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறாங்க. பன்னீரை துருவி எடுத்தாச்சு. இதில் மில்க் பவுட்ரு போட்டு தான் பண்ண போகிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுப்பை குறைச்சிட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமன் ஜூஸ் அது இல்லைன்னா கொஞ்சமாட்டு வினிகர் ஆட் பண்ணி நம்ம பன்னீர் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அதிலே நம்ம கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி பண்ணோம்னாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மில்க் பவுட்ரு போட்டு இப்போ 300 கிராம் சுகர் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிடலாம்.
600 கிராம் பால், 300 கிராம் பன்னீர், 300 கிராம் சுகருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க, கம்மியாக தேவைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையிட்டும். நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி இல்லைன்னா நீங்கள் தட்டி போட இருந்தால் ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. நல்லா பால் கொஞ்சம் கொதிச்சா தான் இந்த பருப்பியோட டேஸ்ட் வரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கலாம். பால் நல்லா கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சா தான் அந்த டேஸ்ட் கிடைக்குங்க. அடி பிடிக்காமல் கிண்டி கொடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி விடாத பால், அதனால் திக்காக இருக்கனால கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் பார்த்து கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. 5 நிமிஷம் நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ பன்னீரை ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கணுங்க, கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 4 ஸ்பூன் மில்க் பவுட்ரு போட்டிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வற்றட்டும். நம்ம கொஞ்சம் வற்றணுங்க. இப்போ பருப்பிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரையில் நம்ம டிஷ் பேப்பர் வச்சுக்கணுங்க. டிஷ் பேப்பரை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் நெய் தடவிக்கங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நம்ம கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா சூப்பராக கிடைக்கும். பருப்பி வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே ஆட் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதாங்க. பருப்பியை நம்ம ஊற்றிக்கிடலாம். பருப்பிக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. அடி பிடிக்காமல் இந்த மாதிரி இங்கே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் கிண்டணும். அல்லாட்டா அடி பிடிச்சிடும் உங்களுக்கு. பால் ஊற்றும் போதும் கிண்டணும், நம்ம பன்னீர் போட்டதுக்கப்புறமும் கிண்டணுங்க. சப்போஸ் உங்களுக்கு பால் கொஞ்சம் அதிகமாகிருச்சு, தண்ணியாக இருக்குது இலக்கமாக அப்படின்னா கூட கொஞ்சம் மில்க் பவுட்ரு போட்டுக்கோங்க. அல்லாட்ட பன்னீர் இருந்ததுன்னா கூட போட்டுக்கோங்க. அது இல்லாட்டி கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு கிண்டிக்கோங்க. நான் கிண்ட எனக்கு சரியாக வந்துருச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணுங்க. நல்ல சைனிங் கொடுக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கிண்டிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் பருப்பி வந்து சூப்பராக கிடைக்கும். ட்ரையில் வந்து நெய் தடவி வச்சுருக்கோம். நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு அப்படியே ஊற்றிடணுங்க. அதில் கடாயில் ஒட்டாமல் ஒரு துளி கூட பிடிக்காமல் நம்ம எடுத்துருக்கோம். இதே மாதிரி எடுக்கணும். எடுத்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே அழகுக்காண்டி நட்ஸு எதுனாலும் ஆட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி சூட்டோட நம்ம லெவல் படுத்தி வச்சுக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம குங்குமப்பூ வச்சுக்கிடலாங்க. கலருக்காண்டி கொஞ்சமாக வச்சா போதும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்படி தள்ளி தள்ளி ஒன்று ஒன்று வச்சுக்கோங்க.
கொஞ்சமாக இந்த மாதிரி தள்ளி தள்ளி குங்குமப்பூ வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நட்ஸ் போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து கட் பண்ணாலும் கட் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாங்க. அப்படியே எடுத்து சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். ஃப்ரீசரில் வச்சா கொஞ்சம் கடக்காக இருக்குங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 20 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பருப்பி வந்து தயாராகிடுச்சிங்க. நம்ம 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்து கட் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தீபாவளிக்கு பண்ணி என்ஜாய் பண்ணுங்கங்க. பாலும் பன்னீர் இருந்தால் போகிறோம். 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாங்க. இந்த பருப்பி வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில். ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டு காட்டுதேன். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 20 நிமிஷம் எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். கட் பண்ணி அப்படியே கவுத்திக்கிடலாங்க. எடுத்து வச்சு மேலே இருக்க பட்டர் சீட்டை எடுத்துக்கலாம். பட்டர் சீட்டையும் எடுத்தாச்சுங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிடணுங்க. நமக்கு பீஸ் வந்து எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பால்கோவா மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. கட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க. எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாங்க. எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. அட்டகாசமான பன்னீர் பருப்பி ரெடிங்க. ஒரு கிலோ செஞ்சாலும் பத்தாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். தைரியமாக பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. பன்னீர் பருப்புன்னா அப்படி தான் இருக்கணுங்க. அட்டகாசமாட்டு. தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாக்கில் வச்சதும் தண்ணியாக கரைஞ்சிருங்க. அந்த அளவுக்கு சுவையில் பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பருப்பி வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராட்டு பண்ணியாச்சுங்க. நல்லா சாப்பிட்டா எம்மியாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. எனக்கு கூலிங்கே ஆகாதுங்க. கொஞ்சம் வெளியில் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக கிடச்சிருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜை திறந்தாலே ஒரே தும்மலாக விழுங்க எனக்கு. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்ன செய்யலாங்கிறதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குளிர்ந்த காற்று ஃப்ரிட்ஜை திறந்தா கூலிங் பொருள் சாப்பிட்டா உடனே தும்மலாக வந்துடுங்க.
அதனால பிடிக்க மாட்டேக்கு கூலிங்காட்டு சாப்பிட்டாக்கியா. டேஸ்ட்டு சாப்பிடாம இருக்கிறதுக்கும் மனசு இல்லைங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.